ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 32 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? சரி, உங்களுக்கு இன்னைக்கு தம்ப்லைன் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இந்த 32 நாளில் நம்ம எப்படி டயட் இருந்தோம், என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, அதை பற்றி தான் முதல்ல நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட கேட்க போகிறது என்னென்னா, எக்ஸசைஸ் எப்படி பண்ணீங்க? நீங்கள் வாக்கிங் மட்டும்தான் பண்ணீங்களா? பழைய வீடியோலலாம் அதை மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க. அது மட்டும்தான் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிங்களா? அதுதானே உங்களோட ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்கும். சரி, அதுக்கு நானே ஆன்சர் சொல்கிறேன். ஆமாம், நான் வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 10 minutes 5 minutes அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு எடுத்த உடனே நம்ம பழைய உடம்புல இருக்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. ஒரு 55 kg இருக்கும்போது நமக்கு நடக்கிறதுக்கோ நிற்கிறதுக்கோ அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. ஆனால் நம்ம இருக்கிற உடம்புல இருந்து அதிகமாகும்போது நம்மளால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது, நிற்க முடியாது. அப்படி தான் எனக்கும் இருந்தது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போது என்ன நினச்சேன்னா, நமக்கு ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது நான் 30 minutes 35 minutes வரை நடக்கிறேன். இப்போ எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. நான் 31 days வரை நான் வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன். இன்றைக்கி 32 ஸ்டார்ட் ஆச்சுல்ல, இன்றைக்கி தான் நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகியிருக்கு, ஆனால் ஓவராலாக வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, வயிறு கொஞ்சம் முன்னே தள்ளிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ நம்ம வயிறு குறைக்கிறதுக்கு, பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டிஆர் அதாவது டயாசிஸ் ரெக்டை அது இருக்குதான்னு சொல்லி பார்த்தேன். பார்க்கும்போது 1.5 finger எனக்கு கேப் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பெட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு 10 minutes பண்ணேன். இன்றைக்கி தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட 30 minutes வாக்கிங்கும் பண்ணேன். அதில் ஒரு காமெடி என்னென்னா, வாக்கிங் பண்ணேன், சரி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஸ்மார்ட் வாட்ச் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஸ்மார்ட் வாட்ச் போட்டு பார்த்து 1/2 மணி நேரம் நடந்து பார்த்தேன். 1/2 மணி நேரம் நடந்து பார்க்கும்போது ஸ்டெப் கவுண்ட் பார்த்தேன். ஸ்டெப் கவுண்ட் பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி 10,000 ஸ்டெப் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1/2 மணி நேரம் நடந்தேன், 3/4 மணி நேரம் நடந்தேன். எனக்கு 10,000 என்ன 5,000 ஸ்டெப் கவுண்டே வரல. நான் பார்த்தேன், என்னடா நம்ம இவ்வளோ நேரம் நடந்திருக்கோம், நமக்கு என்ன ஸ்டெப் கவுண்டே வரல அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்று நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு 45 minutes நடந்து பார்த்தேன். அதுக்கு எனக்கு வந்த ஸ்டெப் கவுண்ட் என்னென்னா 3590 அவ்வளோதான் நடந்திருக்கேன். சரி, இன்னைக்காவது எப்படியாவது நம்ம 10,000 இல்லை 5,000 ஸ்டெப் கவுண்டாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி, இன்றைக்கி நான் நடந்த ஸ்டெப் கவுண்ட் என்னென்னா 1939 தான் நடந்திருக்கேன். அது கரெக்டாக 1/2 மணி நேரம் நடந்ததில் எனக்கு இவ்வளோ தான் ஸ்டெப் கவுண்ட்ஸ் வந்திருக்கு. சரி, நாளைக்காவது 5,000 ஸ்டெப் கவுண்ட் நடக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா நம்ம ஃபோன்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம நடக்கும்போது நம்ம ஃபோனை கையில் வச்சுருந்தாலே போதும், அதுவே கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதனால் என்கிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இல்லை, அதனால் நான் அதெல்லாம் எனக்கு கேல்குலேட் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம டைம் கணக்கு பார்க்கும்போது சில நாள் ஸ்பீடாக நடப்போம், சில நாள் மெதுவாக நடப்போம். அப்போ அதை கேல்குலேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்கிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இருந்ததுனால ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று ஸ்டார்ட் பண்ணேன். முடியலை, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று நடந்ததுக்கு பாதி கூட இன்றைக்கி நடக்கலை. சரி, நாளைக்கு கண்டிப்பாக 5,000 ஸ்டெப் நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன் அதுவும் இருக்கும்ல. என்னென்ன சாப்பிட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இப்போ வர நான் என்னென்ன சொல்கிறேனோ அது மட்டும்தான் சாப்பிட்டேன். முடிஞ்ச அளவு சுகர் கட் பண்ணேன். ஏன்னா ஜங்க் ஃபுட் எடுக்காமல் இருக்கும்போதே நம்ம நிறைய சுகர் கட் பண்ணுவோம்ல. அதோட நான் பால் குடிக்கும் போதும் சுகர் போட்டு குடிக்க மாட்டேன், சாதா தான் பாலை காய்ச்சி அப்படி தான் குடிப்பேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நமக்கு ஒரு மில்க் டப்பா கொடுப்பாங்கல்ல, அதை இப்போ பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ்ன்னு சொல்லும்போது பால் தட்டுப்பாடு எதுவும் வந்துடக்கூடாதுல்ல. ஸோ அந்த பவுட்ரு என்கிட்ட இருந்தது, அதை தான் இப்போ நான் குடிக்கிறேன். அதை பாலில் மிக்ஸ் பண்ணி சுகர் எதுவும் போட மாட்டேன், அது மட்டும் 1 ஸ்பூன் போட்டு 1 கப் மில்க்குக்கு குடிக்கிறேன். வேறு எதுலையாவது சுகர் சேர்க்குறேன்னா இல்லை. வீட்டில் சேர்ந்த ஸ்வீட்டாக இருந்தால் கூட நான் இப்போது அதை அவாய்ட் தான் பண்ணுறேன், எதுவுமே சேர்க்கலை. அதுக்கப்புறம் நீங்கள் 3.600 கிலோ குறைஞ்சிருக்கீங்களே, உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு
ஒரு இடத்துல மட்டும் வெயிட் லாஸ் ஆகலை, டோட்டல் பாடியிலையும் தான் 3.6 கிலோ குறைஞ்சிருக்கு. ஸோ தான் நான் வந்து பெல்லி ஃபேட்டெல்லாம் குறைக்கணும்னா தனியாக தான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் முன்னாடி டோட்டலாக நமக்கு ஃபேட் லாஸ் ஆனதுனால நான் முன்னாடி உள்ள ட்ரெஸ்ஸில் எனக்கு சில ட்ரெஸ்லாம் சேராமல் இருந்தது. ஸோ அதில் 2-3 ட்ரெஸ்லாம் எனக்கு இப்போ சேர்ந்துருக்கு. நான் அது போட்டு ஏற்கனவே வீடியோலாம் பண்ணியிருக்கேன். வேணா அந்தந்த கிளிப்பை வேணா அட்டாச் பண்ணி விட்றேன். இந்த ட்ரெஸ் எனக்கு முன்னாடி சேர்ந்ததில்லை, ஓகேவா? நான் 2 சைடும் அட்டாச் பண்ணி விட்றேன். அட்டாச் பண்ணுற ட்ரெஸ் வந்து நான் குழந்தை பிறந்ததுக்கு உடனே எனக்கு அந்த ட்ரெஸ் சேரலை, இப்போ தான் எனக்கு அது சேர்ந்துருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறேன்னா, வந்து இந்த 5000 ஸ்டெப் கவுண்ட் நடக்கணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஓரளவு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வேறு வீட்டில் உள்ள ஒர்க்ஸ்லாம் வந்து எனக்கு பாப்பா வச்சுட்டு பண்ண முடியாதனால எங்கள் அத்தை தான் எல்லாமே பண்ணுறாங்க, ஓகேவா? நான் அம்மா வீட்டுக்கு வந்தால் அம்மா பண்ணுவாங்க, அத்தை வீட்டில் இருந்தால் அத்தை தான் பண்ணுவாங்க. அவங்களாம் எனக்கு சப்போர்ட்டிவ், நல்லாவே சப்போர்ட்டிவ். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப்லாம் நல்லா பண்ணுவாங்க. நான் ஏதாவது சின்ன சின்ன வேலை தான் பண்ணணும். அவங்க வந்து பாப்பா வேறு என்னை விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறா. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க தான் வீட்டில் உள்ள வேலை எல்லாமே செய்வாங்க. நான் எக்ஸ்ட்ரா இந்த நடக்கிறது, சின்ன சின்ன காய்கறி வெட்டுறது அப்படி தான் பண்ணுவேன். வேறு எதுவுமே நான் பண்ணது இல்லை, இப்போ வர நான் எதுவும் பண்ணலை, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் நீங்களே ஒர்க் பண்ணி நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும், ஓகேவா? அவ்வளோதான். இந்த 32 நாளில் இவ்வளோ தான் நடந்திருக்கு. என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன், ஓகேவா? இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட்டேன்னா 3 கிளாஸ் ஆஃப் மில்க் சாப்பிட்டேன். அது வந்து 300 கேலரி. ஏன்னா நான் இப்போ எதுக்கு கேலரின்னு சேர்த்து சொல்கிறேன்னா, இப்போவே டைம் அதிகம் ஆகிடுச்சு, 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் பேசிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ நான் படபடன்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? மார்னிங் 2 இடியாப்பமும் சாம்பாரும் சாப்பிட்டேன். அதுக்கு 180 கேலரி, டோட்டல் 480 கேலரி. அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு 1 பனானா எடுத்துக்கிட்டேன், அது 100 கேலரி. லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் சிக்கனும் வச்சு எடுத்துக்கிட்டேன், அது வந்து ரைஸுக்கும் சிக்கனுக்கும் சேர்த்து 600 கேலரி. அடுத்தது நைட்டுக்கு 2 தோசையும் சிக்கனும் வச்சு எடுத்துக்கிட்டேன், அதுக்கு 450 கேலரி. அதுக்கப்புறம் ஒரு பாயில்டு கார்ன் எடுத்துக்கிட்டேன், சோளம் வந்து 1 எடுத்துக்கிட்டேன், அதுக்கு 120 கேலரி. மொத்தம் இன்றைக்கி நான் சாப்பிட்டது 1750 கேலரி. இன்றைக்கி நான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன், ஓகேவா? அதோட ப்ரோட்டீன் வந்து இன்றைக்கி கரெக்டாக ரீச் ஆகிட்டேன். ஏன்னா நான் வந்து சிக்கன் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன். ஏன்னா லஞ்சுக்கு அதிகமாக சாப்பிட்டேன், நைட்டுக்கும் அதிகமாகவே சாப்பிட்டேன். ஸோ அது நான் உங்களுக்கு அந்த இமேஜ்லேயே ஷோ பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கோட ப்ரோட்டீன் வந்து 70 to 75 கிராம் கரெக்டாக எடுத்திருக்கேன். காப்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா நம்ம ரைஸ் எடுத்திருக்கோம், 3 நேரமே ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இடியப்பம், தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாமே சேர்ந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் காப்ஸ் அதிகமாகிட்டு ஃபேட் வந்து ஓகேவாக தான் இருக்குது, சரியா? இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்டேன். நாளைக்கு என்ன சாப்பிட்டேன் நாளைக்குள்ள வீடியோவில் சொல்கிறேன். அதோட நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் என்னென்ன மாற்றங்கள் அடைந்தது, என்னென்ன பண்ணீங்க, எப்படி இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகியிருக்கா, எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? பாய். அதுக்கு